இறைவனை போலவே அருள்களை பெறவே இறையடி அமர்ந்திட விரைவோம். நம் இதயத்தை விரைவாய் அவரிலே இணைத்து இன்பத்தில் நிலைத்திட விரைவோம். நம் இதயத்தை விரைவாய் அவரிலே இணைத்து இன்பத்தில் நிலைத்திட விரைவோம். இறைவனின் உறவினில் கலந்திட எழுவோம் இணைவோம் நன்மைகள் பெறவே. ஆவியின் வரங்களால் நிறைந்திட எழுவோம் இணைவோம் புது படைப்பாகவே. மனிதம் மலர்ந்திட புறப்படுவோம். இந்த பயணம் தொடர்ந்திட விரைந்திடுவோம். மனிதம் மலர்ந்திட புறப்படுவோம். இந்த பயணம் தொடர்ந்திட விரைந்திடுவோம். பயணம் தொடர்ந்திட விரைந்திடுவோம். இறைவனை தொழவே அருள்களை பெறவே இறையடி அமர்ந்திட விரைவோம். நம் இதயத்தை விரைவாய் அவரிலே இணைத்து இன்பத்தில் நிலைத்திட விரைவோம். நம் இதயத்தை விரைவாய் அவரிலே இணைத்து இன்பத்தில் நிலைத்திட விரைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக. புனித சார்ச்சியாரின் அன்பு இறைமக்களே, ஏழை ஒருவருக்கு இவற்றை செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு கூறுகிறார். என்று புனித சாட்சியாருடைய 1ஆம் திருவிழாவை நாம் ஒவ்வொருவரும் சிறும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைய நற்செய்தியிலே யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 1 முதல் 15 முடிய வசனத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்கள் கூட்டத்தை பார்க்கிறார். அவர்களுக்கு உணவளிக்க விரும்புகிறார். எனவே 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து அவர்களுக்கு பிட்டு கொடுக்கிறார். அப்பம் பழுகுதல் புதுமையை செய்து காட்டுகிறார். சிறுவன் அங்கே தண்டம் இருக்கக்கூடிய அந்த 5 அப்பங்களையும் 2 மீன் துண்டுகளையும் கொடுக்க முன் வருகின்றான். இந்த சிறுவனைப் போல நாமும் கடவுளுக்காக பிறருக்காக நம்மையே கொடுக்க வேண்டும், இருப்பதை இல்லாதவரோடு பகிர்ந்து வாழ வேண்டும் என்ற அழைப்பு இன்று நற்செய்தி வழியாக நமக்கும் விடுக்கப்படுகிறது. ஆகவே நாமும் ஏழைகளுக்கு உதவிக்கரம் நீட்டுவோம், ஏழைகளுக்கு அன்பு பணிகள் புரிவோம், நாமும் இறை நம்பிக்கையில் வாழ்வோம். எனவே இந்த உறுதிப்பாட்டோடு இந்த 1ஆம் திருவிழா திருப்பலியிலே நாம் அனைவரும் தொடர்ந்து பக்தியுடன் மன்றாடுவோம். இந்த 1ஆம் திருவிழா திருப்பலியானது நம்முடைய சொக்கங்குடியிருப்பு இறை மக்கள் அனைவருடைய உடல் உள்ள நலனுக்காகவும் குடும்ப தலைவர்களுடைய தொழில் வளர்ச்சிக்காகவும் ஊரின் வளர்ச்சிக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த நாளில் இறைவன் நம்மையும் நம் குடும்பங்களையும் நம் ஊரையும் சாட்சியார் வழியாக நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக நாம் அனைவரும் சேர்ந்து இந்த திருப்பலியிலே பக்தியுடன் மன்றாடுவோம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோடு அமைதியாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, வானுலக அரசரே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, பண்டையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, நீரம் மீது இறங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீயும் மீது இறங்குமே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, இயேசுவின் பாடுகளில் பங்கேற்ற சாட்சியாரின் திருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். அதனால் எங்களது வன்மையில் எங்களுக்கு உதவிட அவர் விரைந்து வரவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால்
மகிழ்ச்சியோடு வெளியே சென்றார்கள். திருத்தூத பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 5 இறை வார்த்தைகள் 34 முதல் 42 வரை. கமாலியர் என்னும் பெயருடைய பரிசேயர் ஒருவர் தலைமைச் சங்கத்தில் எழுந்து நின்றார். இவர் மக்கள் அனைவராலும் மதிக்கப்பட்ட திருச்சட்ட ஆசிரியர். திருத்தூதரை சிறிது நேரம் வெளியே போகும்படி ஆணையிட்டு அவர் சங்கத்தாரை நோக்கி கூறியது: இஸ்ரேல் மக்களே, இந்த மனிதர்களுக்கு நீங்கள் செய்ய எண்ணியுள்ளதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். சிறிது காலத்திற்கு முன்பு தெய்யுதா என்பவன் தோன்றி தான் பெரியவன் என்று கூறிக்கொண்டு ஏறத்தாழ 400 பேரை தன்னுடன் சேர்த்து கொண்டான். ஆனால் அவன் கொல்லப்பட்டான். அவனை பின்பற்றிய அனைவரும் சிதறிப்போகவே அந்த இயக்கம் ஒன்றுமில்லாமல் போயிற்று. இவற்றுக்கு பின்பு மக்கள் தொகை கணக்கிடப்பட்ட நாட்களில் கலிலேயனான யூதா என்பவன் தோன்றி தன்னோடு சேர்ந்து கிளர்ச்சி செய்யும்படி மக்களை தூண்டினான். அவனும் அழிந்தான். அவனை பின்பற்றிய மக்கள் அனைவரும் சிதறிப்போயினர். ஆகவே இப்போது நீங்கள் இம்மனிதர்களை விட்டுவிடுங்கள் என நான் உங்களுக்கு கூறுகிறேன். இவர்கள் காரியத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். இவர்கள் திட்டமும் செயலும் மனிதனிடமிருந்து வந்தவை என்றால் அவை ஒளிந்து போகும். அவை கடவுளை சார்ந்தவை என்றால் நீங்கள் அவற்றை ஒழிக்க முடியாது. நீங்கள் கடவுளோடு போயிடுபவர்களாகவும் ஆவீர்கள். அவர் கூறியதை சங்கத்தார் ஏற்றுக்கொண்டனர். பின்பு அவர்கள் திருத்துதர்களை அழைத்து அவர்களை நையப்புடைத்து இயேசுவை பற்றி பேசக்கூடாதென்று கட்டளையிட்டு விடுதலை செய்தனர். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமைச் சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். அவர்கள் நாள்தோறும் கோவிலிலும் வீடுகளிலும் தொடர்ந்து கற்பித்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்து வந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 1 முதல் 15 முடிய வசனங்கள். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 1 முதல் 15 முடிய வசனங்கள். இயேசு கலிலேயா கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரியா கடல் என்றும் பெயர் உண்டு. உடல் நலம் அற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களை கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலைமேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழ இருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதை கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இந்த கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காது என்றார். அப்படி சீடரில் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான். அவனிடம் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன. ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அந்த பகுதி முழுவதும் புல்தரையாய் இருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறு மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவருக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர் வயிறார உண்டபின் ஒன்று வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்டபின் 5 வார்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அரும் அடையாளங்களை கண்ட மக்கள், இந்த உலகிற்கு வர இருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கு போகிறாள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவம் நீங்குவதாக. புனித சாட்சியாரின் அன்பு இறை மக்களே, வேத சாட்சிகளின் ரத்தம் விசுவாசத்தின் வித்து என்று திருச்சபை பாரம்பரியம் தெளிவாக சொல்லுகிறது. இன்று நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பாதுகாவலர் புனித சாட்சியார் உடைய 1ஆம் திருவிழாவை சிறும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இறைவனை அறிந்து அவரை அன்பு செய்து வாழ்வதே, மோட்சத்தை அடைவதே நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவருடைய நம்பிக்கை, விசுவாசம். எனவேதான் நம்முடைய திருச்சபை புனிதர்களுடைய சமூக உறவை விசுவசிக்கிறேன் என்று நாம் ஒவ்வொருவரும் விசுவாச பிரமாணத்திலே அறிக்கையிடுகிறோம். ஆகவே இந்த புனிதர்கள் ஒவ்வொருவரும் நமக்காக கடவுள் முன் நின்று கொண்டு பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். எனவேதான் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்திலும் அன்பிலும் வளர்வதற்காக புனித சாட்சியார் நமக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறார். இந்த காந்தி நகரிலே அமர்ந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் நாம் இந்த திருவிழா கொண்டாடுகிற 10 நாட்களிலும் இதனை கண்கூடாக பார்க்க முடியும். எனவேதான் புனித சாட்சியார் மீதுள்ள பக்தி கிபி 4ஆம் நூற்றாண்டில் தோன்றியது. இன்று வரை அது வளர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. கீழ்த்திசை மேற்திசை சபைகள் ஒரே மாதிரியாக வணக்கம் செலுத்துவது புனித சாட்சியாருக்கு மட்டுமே. யாக்கோபித்தார் போன்ற பிரிவினை சபையினரும் இவருக்கு வணக்கம் செலுத்தி வருகின்றனர். சீரோ மலபார் சபை குருக்களும் தங்களுடைய கட்டளை ஜெபத்திலே எல்லா வேத சாட்சிகளை பற்றியும் பொதுவாக குறிப்பிட்டாலும் தோமையார் பேருக்கு அடுத்தபடியாக ஜார்ஜியார் பேர் மட்டுமே
குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர் இங்கிலாந்து நாட்டின் பாதுகாவலராக இருக்கிறார். கேரளாவில் அறிவித்துறை ஆலயம் மிக பழமையான ஆலயம். கிபி 3ஆம் நூற்றாண்டில் மாதா பேரால் எழுதப்பட்டது. 4ஆம் நூற்றாண்டில் இது தூய சாட்சியார் ஆலயமாக மாறியது. தமிழகத்திலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் ஆண்டுதோறும் இந்த சாட்சியார் பொற்பாதம் நாடி எடத்துபாவிற்கு செல்கின்றனர். நாமும் அவ்வப்போது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எடத்துபாவிற்கு சென்று சாட்சியாரை வழிபட்டு வருவதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இந்த ஆலயத்தில் உள்ள புனிதர் சுரூபம் எர்ணாகுளத்தை அடுத்துள்ள எடப்பள்ளி கோவிலிருந்து கொண்டு வரப்பட்டதாகும். ஆண்டுதோறும் திருவிழா நாட்களிலே கோழிகள் எடத்துவார் சாட்சியார் கோவிலில் காணிக்கையாக வைக்கப்படுகிறது. இவ்வாறு காணிக்கை செலுத்தினால் பாம்புகளால் எந்தவித தீங்கும் தங்களுக்கு ஏற்படாது என்பது மக்களுடைய நம்பிக்கை. ஆதிகால திருச்சபையிலே புனிதர் அனைவரும் வேத சாட்சிகள். தங்கள் இரத்தத்தால் கிறிஸ்துவுக்கு சாட்சியம் அளித்தவர்களை திருச்சபை வேத சாட்சிகள் என்று குறிப்பிடுகிறது. எனவேதான் நம்முடைய சாட்சியாரும் இயேசுவுக்காக தன் உயிரை கொடுத்தவர், தன்னை இழந்தவர். எனவேதான் மறை சாட்சி புனிதர் சாட்சியார் என்று சிறப்பாக அவர் அழைக்கப்படுகிறார். இன்றைய நற்செய்தினை வாசிக்கிற பொழுது யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 1 முதல் 15 முடிய வசனத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பம் பழுகுதல் புதுமையை நமக்கு எடுத்து காட்டுகிறார். அப்பத்தை பிட்டு அங்கே பரிமாறுகின்றார். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுக்கின்றார். ஆகவேதான் சாட்சியாருடைய 1ஆம் திருவிழாவை நாம் ஒவ்வொருவரும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் பகிர்வு மனப்பான்மை கொண்டு வாழ வேண்டும். இருப்பதை இல்லாதவரோடு பகிர்ந்து வாழ வேண்டும். எனவேதான் இந்த திருப்பலி முடிந்த பின்பு, கொடியேற்றம் முடிந்த பின்பு நாம் ஒவ்வொருவருக்கும் இனிப்பு பொங்கல் வழங்கப்படுகிறது. எதற்காக? பகிர்தலின் உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, எல்லோரும் எல்லாம் பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு ஆலயங்களிலும் அசனமும் இவ்வாறு கொடுக்கப்படுகிறது. ஆகவே இந்த அசனம் உணவின் நோக்கம் நாம் ஒவ்வொருவரும் பிறரோடு பகிர்ந்து வாழ வேண்டும் என்ற ஒரு அடையாளத்தை நமக்கு தருகிறது. ஆகவேதான் இன்றைய நற்செய்தியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரும் அந்த சிறுவனை போல கடவுளுக்காக நம்மையே கொடுக்க வேண்டும், பிறருக்காக நம்மையே கொடுக்க வேண்டும் என்ற அழைப்பை விடுக்கிறார். ஆகவே சாட்சியாருடைய 1ஆம் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவரும் சாட்சியாரை போல இறைவனுக்காக நம்மையே அர்ப்பணமாக்குவோம், தியாகம் செய்வோம், இழப்போம். 2ஆவதாக இருப்பதை இல்லாதவரோடு பகிர்ந்து வாழ்வோம். 3ஆவதாக பிறருக்கு அன்பு பணிகள் புரிவோம், உதவிக்கரம் நீட்டுவோம். அவற்றின் வழியாக நாமும் இறையாட்சியின் மக்களாவோம் என்ற உறுதிப்பாட்டோடு இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் தொடர்ந்து பக்தியுடன் மன்றாடுவோம். ஆமென். தேவா காணிக்கர வந்தோ தேவா நீ கருளாயே
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி எல்லாவல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையேந்தி பலி ஏற்றுக் கொள்வாராக. அன்பே ஒருவானங்கள் ஆண்டவரே, ஒரு மறைசாட்சியான ஒரு சாட்சியாருடைய திருவிழாவிலே நாங்கள் கொண்டு வருகிற இந்த காணிக்கைகளை கனிவோடு ஏற்றருளும். இது எங்களை பாவ மன்னிப்புக்கு இட்டு செல்லவும் நன்றி சில இடைவிடாத நிலைத்திருக்க செய்யவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் மறைசாட்சியான ஒரு சாட்சியார் உமது பெயரை அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கும் அரும் அடையாளங்களை இந்த உலகறிய காட்டுகிறார். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை இந்த ஆற்றல் மிகு சாட்சிகளாக திகழச் செய்கின்றீர். ஆகவே இறைவா, பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலகமாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்க விண்ணவரும் திறம்படைத்த தூதர் அணிகளும் முது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
இது நம்பிக்கையின் மறைபொருள். வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மகுப்பு கொடுக்கிறோம். திருமண் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆயர் ஸ்டீபன் அந்தோணி எல்லா திருநயினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். அன்பு தந்தையரைவா, இந்த காலை பொழுதிலே எங்களுடைய பாதுகாவலர் பிரதேச ஆட்சியாருடைய 1ஆம் திருவிழாவை சிறும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே இந்த திருவிழா திருப்பலியிலே கலந்து ஜெபித்து கொண்டிருக்கிற என் பங்கரை மக்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல்நலத்தையும் உளநலத்தையும் தாரும். குடும்ப தலைவர்களுக்கு தொழில் வளர்ச்சியை தாரும். பிள்ளைகளுக்கு கல்வி செல்வத்தை தாரும். இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பை தந்து சிறப்பாக இவர்களை ஆசிர்வதித்தருளும். நினைக்கின்ற காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஒரு சாட்சியார் வழியாக இவர்களுக்கு செய்து காட்டும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெரும்பத்துக்காகவும்
எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் அதுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாவதாக. இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சாட்சியாரை போல நீங்கள் ஒவ்வொருவரும் கடவுளுக்காக உங்களை அர்ப்பணமாக்குங்கள். இருப்பதை இல்லாதவரோடு பகிர்ந்து வாழுங்கள். இறையாட்சியின் மக்களாகுங்கள் என்ற அழைப்பை விடுத்து கொண்டிருக்கிறார். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தான் நலம். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்னமை காத்து நீவளிப்பதாக. தாழ்ச்சி. மனஸ்தாபம். அன்பு. ஆசை. குருக்களுக்காக வேண்டி ஜெபம்.
சுமப்போரை இளைப்பாற்றும்